நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே தான் கஷ்டம்னு போயிடுமா, நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது வெற்றி பெற முடியுமா அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்க போகுது, நீதி நிலைமை, குடும்ப வாழ்க்கை, இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மகர ராசி அப்படிங்கிறது ரொம்ப பொறுமையான ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நில ராசி ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, ரொம்ப விடாமுயற்சியோடு ஒவ்வொரு விஷயத்தையும் இருக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எதையுமே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போகவே மாட்டாங்க. இதை நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணி எப்படியாவது வெற்றி பெறலாம் அப்படின்னு கடுமையாக உழைக்கக்கூடியவங்களா இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சனியோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அதனால ரொம்ப பொறுமைசாலியாகவும் ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்களாகவும் தோல்வியை பார்த்து தளர்ந்து உட்காராம வீறு கொண்டு எழக்கூடியவங்களா இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இலக்குகளை அடையிறது தான் இவங்களுடைய வாழ்நாள் குறிக்கோள் அப்படின்னு நினைச்சு உழைக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உழைப்புக்கு அஞ்ச மாட்டாங்க, அந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கக்கூடியவங்களா இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எந்த செயலுமே ஒரு முழு அர்ப்பணிப்போடு ஈடுபடக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள். கடினமாக உழைப்பாளிகளாக பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கடினமான உழைப்பு மட்டும் இல்லைங்க, இவங்ககிட்ட ரொம்ப ஒழுக்கம், ரொம்ப நம்பிக்கை, ஒரு சுய கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடியவங்க இவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நடைமுறைக்கு ஏற்ற ஒரு ராசி அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ஒவ்வொன்றையும் சிந்திக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு கொஞ்சம் கற்பனை திறன், ஞாபக சக்தி இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். வீண் கற்பனை இவங்களுக்கு கொஞ்சம் வரும், அதில் கொஞ்சம் ஈடுபாடோடு இருந்தாங்க அப்படின்னா தேவையில்லாத மனசஞ்சலம் இவங்களுக்கு கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப இயல்பாக செயல்படக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப லட்சியவாதிகளாகவும் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்களை சகித்து போகக்கூடியவங்களா இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. யாருக்கிட்டையும் அதிகம் கோபத்தை காட்ட மாட்டாங்க, ரொம்ப பொறுமையான மனப்பான்மை இவங்களுக்கு இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னுடைய மனநிலையை மாற்றி செயல்படக்கூடியவங்களா இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய உயரம், இவங்களுடைய அழகு, நடை, உடை, பாவனை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நடுத்தரமான உயரமுடையவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய தோற்றம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயதான தோற்றமுடையவங்களாக ஒரு சில மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே முயற்சி பண்ணனா வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு ராசி இந்த மகர ராசி அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எந்த ஒரு விஷயத்திலேயே நீதி நேர்மையை எதிர்பார்க்கக்கூடியவங்களா மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதமும், திருவோணம் 1, 2, 3, 4 பாதமும், அவிட்டம் 1, 2 பாதம்லாம் இந்த மகர ராசியில் அடங்கும். இந்த ராசிக்காரங்க ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒரு கஷ்டம் அப்படின்னு நினைக்காம, வேலை சுமை அப்படின்னு நினைக்காம, தயக்கம் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்கி வேலை செய்யக்கூடியவங்களா இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று, ஒரு சில இடத்துல கொஞ்சம் பிடிவாத குணம் உடையவங்களாக இருப்பாங்க, அதுதான் உங்களுடைய பலவீனமாக ஒரு சில இடத்துல அமையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போது, எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக அமைய போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து அந்த வீடியோவில் பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து பார்க்கும்போது வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்படா நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றியை பார்க்க போகிறோம், கஷ்டமாகவே வாழ்க்கை போயிட்டு இருக்குதே, ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சனி பகவானும் வக்கரக நிவர்த்தி பெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருக்கிறார். சகாய ஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் ஆசை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். சுய தொழில் தொடங்குனீங்கன்னா கூட கண்டிப்பாக அதில் நல்ல லாபத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி சுய தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு மனப்பான்மையும் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம்.
ஏற்கனவே புதிய தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க, சுயமாக ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு சிலர்லாம் புதிய கிளை எக்ஸ்ட்ரா ஒரு பிரான்ச் ஆரம்பித்து அதன் மூலிமா நல்ல லாபத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். படித்து முடிச்சுட்டு தகுதியான வேலை கிடைக்கல, ஏதோ கிடைச்ச வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். விஐபிகளோட அறிமுகம் கிடைக்கும். அதன் மூலிமா சின்ன சின்ன மாற்றங்களை வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். விரயஸ்தானத்தில் சனி பகவானும் குருவோடைய பார்வையும் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சுப செலவுகள் வருகின்ற வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் ஒரு சிலர் வாங்குவீங்க. ஒரு சிலர் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் விருந்தினர்களுடைய வருகை இருக்கும். அதன் மூலிமா மனதில் இருக்கிற அந்த கவலை கொஞ்சம் குறைஞ்சி மனதுக்குள்ளே ஒரு உற்சாகம், ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் தென்படும் அப்படின்னே சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த மகர ராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். குறிப்பாக நிதி சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். பொருளாதார நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம், சேமிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் ரொம்ப நாளாக ஒரு சொத்து கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. குறிப்பாக உங்களுடைய பூர்வீக சொத்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் கிடைக்காம கொஞ்சம் கை நழுவி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இப்போ கிடைக்கும். இந்த வருகின்ற நாட்களில் முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் பூர்வீக சொத்து உங்களுடைய கைக்கு, அதுவும் உங்களுடைய பேருக்கு மாறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற 10, 11, 12ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. முக்கியமாக யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. அதே நேரத்தில் இந்த சந்திராஷ்டம நாட்களில் வெளிநபர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்திட வேண்டாம். அதோட கூட பேச்சில் நிதானம் இருக்கட்டும். ஏன்னா கேது பகவான் எட்டில் இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் வந்துச்சுன்னா கூட கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற பெரியவங்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுங்க. இந்த சந்திராஷ்டம நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறத கூட கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. நெருங்கியவங்கக்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. உங்களுடைய மன வருத்தம், இந்த மனதில் இருக்கிற குழப்பங்கள்லாம் கொஞ்சம் குறையும். பண விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாக இந்த காலகட்டத்தில் அணுகிறது ரொம்பவும் நல்லது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் ஆஞ்சநேயரை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றமாகவும் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆஞ்சநேயர் வழிபாடை செய்யுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். உங்களுக்கும் ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஆஞ்சநேயர் வழிபடுறதன் மூலிமா மனதில் இருக்கிற குழப்பங்கள் நீங்கி மனோதைரியம் அதிகரிக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நீண்ட நாளாக ஏதாவது பிரார்த்தனையாக வேண்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட அது கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறும். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல ஒரு ஊக்கமும் ஆக்கமும் நிறைந்த ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதோடு கூட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அதற்கான சந்தர்ப்பம் அமையாமல் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். சூழ்நிலைகளும் அதற்கு ஏற்றாறு வர அமையும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய அனுபவத்திற்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களுடைய அறிவு திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைலாம் ஒரு முடிவுக்கு வரும். பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு வரும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் சொல்லுவாங்க. நினைத்தது எல்லாமே நடக்கிற ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேலைக்கு போகிற பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேலதிகாரியோட பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும். வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுங்க. செலவுகளை கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. உங்களுடைய கௌரவத்தில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வரும். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க.
அதோடு கூட மனதில் இருந்த அந்த தேவையில்லாத கஷ்டம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும். அவிட்டம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வண்டி வாகனம் வாங்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். அதற்கான யோகங்கள் இருக்குது. நம்பிக்கையானவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். அதோட கூட கொஞ்சம் கூடுதலான முயற்சி போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.